நாம அடிக்கடி அரசு, அரசாங்கம்னு 2 வார்த்தைகளையும் ஒண்ணு போல யூஸ் பண்றோம் இல்லையா? ஆனா உண்மையில ரெண்டும் ஒண்ணா? இல்லவே இல்ல. 2க்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் ஏன் அவ்வளோ முக்கியம்னு தான் இந்த பகுப்பாய்வுல நாம பார்க்க போறோம். வாங்க, இந்த கேள்வியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். அரசும் அரசாங்கமும் ஒண்ணுதானா? சிம்பிளா சொல்லணும்னா இல்ல. ஆனா ஏன் இல்ல? அந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம்? அததான் நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இந்த முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 5 விஷயத்த வரிசையா பார்க்க போறோம். முதல்ல அரசியல் நிறுவனங்கள்னா என்னன்னு பார்த்துட்டு, அப்புறம் அரசு, அரசாங்கம் ரெண்டோட தனித்தனி வேலைய பத்தியும் அதோட வடிவங்களை பத்தியும் பேசி முடிக்கலாம். ஓகே, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். அரசியல் நிறுவனங்கள். இப்போ அரசு, அரசாங்கம்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே எந்த பெரிய கேட்டகரிக்குள்ள வருதுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடிப்படையான விஷயம் என்னன்னா, இந்த அரசியல் நிறுவனம் அப்படிங்கிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சொசைட்டிக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த கோல்ஸை அடையிறதுக்காகவும் சில வேலைகளை செய்யறதுக்காகவும் உருவாக்கப்படுற ஒரு அமைப்பு தான் இது. இதுல அரசு, அரசாங்கம் ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல்லான அரசியல் நிறுவனங்கள். பொதுவா இந்த நிறுவனங்களை 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது சட்டப்படி ஒரு அமைப்பு, பில்டிங், ஸ்டாஃப்னு கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்கும், நம்ம பார்லிமெண்ட், கோர்ட் மாதிரி. இன்னொன்னு இன்ஃபார்மல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இதுக்குன்னு தனியா பில்டிங்லாம் இருக்காது, ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசா இருக்கும். உதாரணத்துக்கு குடும்பம், ஜாதின்னு சொல்லலாம். இப்ப நம்ம டாபிக்ல வர்ற அரசும் சரி, அரசாங்கமும் சரி, ரெண்டுமே இந்த ஃபார்மல், அதாவது முறைசார் நிறுவனங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். இப்போ நாம இந்த பகுப்பாய்வோட மையப்புள்ளிக்கு வந்துட்டோம். அரசு வேற, அரசாங்கம் வேற. இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த பொதுவான குழப்பத்தை இப்ப நாம சரி பண்ணிடலாம். கொஞ்சம் வரலாற்றை பார்த்தோம்னா, இந்த வித்தியாசம் எல்லாம் இப்போ வந்ததுதான். அந்த காலத்துல மன்னராட்சி நடந்தப்போ ராஜாதான் ஸ்டேட், ராஜாதான் கவர்மெண்ட், எல்லாம் அவரே தான். அங்க எந்த பிரிவினையும் கிடையாது. ஆனா ஐரோப்பாவுல நிலப்பிரபுத்துவம் முடிஞ்சு ஜனநாயகம் வளர ஆரம்பிச்ச பிறகுதான் ஒரு யோசனை வருது. அதாவது நிரந்தரமா இருக்கிற அரசு ஒண்ணு, அதை நிர்வகிக்கிற அரசாங்கம் இன்னொன்னு பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த தெளிவான பிரிவினை நவீன ஜனநாயகத்தோட ஒரு முக்கியமான அடித்தளம். சரி, இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த டேபிள் தான் எல்லா குழப்பத்துக்கும் தெளிவான பதில். சிம்பிளா பாருங்க. அரசுங்கிறது பெர்மனன்ட், ரொம்ப காலத்துக்கு அப்படியே இருக்கும். ஆனா அரசாங்கம் டெம்பரரி. எலெக்ஷன் வரும் போகும், அரசாங்கம் மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஈஸியா புரியணும்னா இப்படி யோசிச்சு பாருங்க. அரசுங்கிறது ஒரு தியேட்டர் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் எப்போ அங்கதான் இருக்கும். அரசாங்கங்கிறது அந்த ஸ்டேஜ்ல நடிக்கிற நடிகர்கள். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடிகர்கள் மாறுவாங்க, ஆனா ஸ்டேஜ் மாறாது. அவ்வளவுதான் வித்தியாசம். அரசுங்கிறதே பெரிய கட்டமைப்பு, அரசாங்கம் அதுக்குள்ள வேலை செய்யற ஒரு ஏஜென்ட். அடுத்து நாம அரசு மேல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தலாம். ஒரு விஷயத்த அரசுன்னு சொல்லணும்னா அதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? ஒரு அமைப்பை நம்ம ஸ்டேட், அதாவது அரசுன்னு கூப்பிடணும்னா அதுக்கு சில விஷயங்கள் கண்டிப்பா இருக்கணும். முதல்ல ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு, அந்த நிலத்துல வாழ்ற மக்கள், அப்புறம் அந்த நாட்டை வழிநடத்த ஒரு அடிப்படை சட்ட புத்தகம், அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் மாதிரி. எல்லாத்துக்கும் மேல ரொம்ப ரொம்ப முக்கியமானது இறையாண்மை அதிகாரம், அதாவது அந்த நிலப்பரப்புக்குள்ள முழு கண்ட்ரோல். இந்த அதிகாரத்தை உறுதிப்படுத்த தான் கோர்ட், ராணுவம்னு பெர்மனன்ட்டான அமைப்புகள் அரசுகிட்ட இருக்கு. இந்த இறையாண்மை அதிகாரங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுக்குள்ள எல்லா விஷயத்திலையும் கடைசி முடிவை எடுக்கிற அல்டிமேட் பவர் அரசுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மேல யாரும் கேள்வி கேட்க முடியாது. வேற எந்த அமைப்புக்கும் அந்த பவர் கிடையாது. இதுதான் ஒரு அரசோட தனித்துவமான அடையாளம். ஓகே, இப்போ அரசுனா என்னன்னு பார்த்தாச்சு. அடுத்து அரசாங்கம் என்ன பண்ணுது, அது எப்படி அரசோட ஒரு முக்கியமான ஏஜென்ட்டா வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். அரசாங்கம்ங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அரசோட வேலைகளை செய்யற ஒரு ஏஜென்ட். அவங்க என்ன பண்றாங்க? சட்டங்களை கொண்டு வர்றாங்க, பாலிசி எல்லாம் உருவாக்குறாங்க, அப்புறம் அதையெல்லாம் செயல்படுத்துறாங்க. நம்ம மக்கள்கிட்ட எப்படி உறவை வச்சுக்கணும், வெளிநாடுகளோட எப்படி பழகணும்னு எல்லாத்தையும் நிர்வகிக்கிறாங்க. பேசிக்கா அரசுங்கிற பெரிய மிஷினை இயக்குற ஆபரேட்டர் தான் அரசாங்கம். சரி, அரசுங்கிற அந்த கார் ஒண்ணுதான். ஆனா அந்த காரை ஓட்டுற டிரைவர், அதாவது அரசாங்கம், பலவிதமா இருக்கலாம். அது என்னென்ன விதமான அரசாங்கங்கள் இருக்குன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். முதல்ல நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஜனநாயக அரசாங்கம். இங்க மக்கள் ஓட்டு போட்டு தங்களோட தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தலைவர்கள் மூலமா ஆட்சி நடக்கும். அதாவது பவர் மக்கள்கிட்ட இருந்து தான் வருது. அடுத்ததா கூட்டாட்சி அரசாங்கம். இங்க பவர் ஒரே இடத்துல சென்ட்ரல்ல மட்டும் இருக்காது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் நடுவுல அரசியலமைப்பு சட்டப்படியே பவர் பிரிச்சு கொடுக்கப்பட்டிருக்கும். இது ஒரு அமைப்பு ரீதியான வித்தியாசம். அரசாங்கங்களை நாம அதோட எக்கனாமிக் பாலிசி வச்சும் பிரிக்கலாம். உதாரணத்துக்கு முதலாளித்துவ அரசாங்கம். இங்க பிசினஸ், ட்ரேடு எல்லாமே பெரும்பாலும் பிரைவேட் கையில தான் இருக்கும். அரசாங்கத்தோட தலையீடு ரொம்ப கம்மியா இருக்கும்.
இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சோஷலிஸ்ட் அரசாங்கம். இங்க நாட்டுல இருக்கிற முக்கியமான தொழிற்சாலைகள், வளங்கள் எல்லாமே அரசாங்கத்தோட, அதாவது பொதுமக்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். இதோட நோக்கம் பொதுநலன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியா கூட்டணி அரசாங்கம். இது நமக்கு நல்லாவே தெரியும். எலெக்ஷன்ல எந்த ஒரு கட்சிக்கும் மெஜாரிட்டி கிடைக்காதப்போ ஒண்ணுக்கு மேல பல கட்சிகள் ஒன்னு சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியை நடத்துவாங்க. இதுவும் ரொம்ப காமனான ஒரு அரசாங்க முறை தான். ஆக மொத்தத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். அரசுங்கிறது ஒரு கார் மாதிரி. அந்த முழு காரும், அதோட இன்ஜின், பாடி எல்லாமே அரசு. அரசாங்கம் யாருன்னா அந்த காரை ஓட்டுற டிரைவர். டிரைவர் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒரு தடவை மாறலாம். ஆனா அந்த கார் அப்படியே தான் இருக்கும். இதுதான் அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். சரி, கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுப்பாய்வை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப இந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ஒரு குடிமகனா உங்களோட விசுவாசம் நிரந்தரமான இந்த அரசுக்கு, அதாவது நாட்டுக்கா இல்ல தற்காலிகமா வந்து போற அரசாங்கத்துக்கா? இது வெறும் டெஃபினிஷன் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரோட குடிமை பொறுப்பை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.